வெஸ்டேஜ் உடைய இந்த மொபைல் ஆப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இது வந்து உள்ள லாகின் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நீங்க லாகின் பண்ண உடனே வரக்கூடிய டேஷ்போர்டு ஸ்க்ரீனு. இந்த இடத்துல நம்முடைய நேம் இருக்கும், நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்பர் இருக்கும். மை பிவி அப்படின்றது நம்முடைய பர்சனல் பிவி, நம்ம செல்ஃபா பண்ணக்கூடியது. குரூப் பிவி, நம்ம குரூப்ல எத்தனை பேர் எவ்வளோ பிவி பண்ணியிருக்காங்க. மை நெட்வொர்க், என்னுடைய நெட்வொர்க்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில இந்த மெயின் நெட்வொர்க் அப்படின்ற இடத்துல வரும். இந்த உங்க டவுன்லைன்ஸ் எல்லாரையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த மை நெட்வொர்க் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்க குழுவில் யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் இந்த டவுன்லைன் அப்படின்றத சூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா நம்மளால பார்க்க முடியும். ரைட். ஸோ நான் டேஷ்போர்ட் வரேன் திரும்பவும். ஓகே. அடுத்தது இந்த குரூப் பிவி சூஸ் பண்ணீங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஸோ இப்போ இந்த மாதம் நம்ம மந்த் வைஸாக நம்ம எவ்வளோ பிவி பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் மந்த் எவ்வளோ பிவி பண்ணியிருக்கோம், ஸோ லாஸ்ட் மந்த் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நம்மளால இங்கே பார்க்க முடியும். ரெஃபர் எ ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன லெவலில் இருக்கோம், அடுத்த லெவல் போகணும் அப்படின்னாக்கா எவ்வளோ பிவி தேவை, எத்தனை பேர் குவாலிஃபை ஆகணுன்ற டீட்டெயில் வரும். ரெஃபர் எ ஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டை வெஸ்டேஜில் உங்க குழுவில் உங்க டவுன்லைனா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஃபரல் கோடு மூலமாகவும் ஜாயின் பண்ணலாம். ஒன்று உங்க ஐடி நம்பரை அப்ளைன் நம்பரா பயன்படுத்தி ஜாயின் பண்ணலாம், இல்லை அவரே டைரக்டா வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, அனுப்புறீங்க அப்படின்னாலும் இந்த ரெஃபரல் ஐடி நம்பரை கொடுத்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இங்கிருந்தே நீங்கள் அவருக்கு ஷேர் பண்ணலாம், இல்லை இதை காப்பி பண்ணியும் அவருக்கு அனுப்பலாம். ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கிருந்து டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ண முடியும். ரைட். ஸோ ரிப்பீட் ஆர்டர் அப்படின்றது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஆர்டரையே திரும்ப ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ரிப்பீட் ஆர்டர்ன்றதை பயன்படுத்திக்கலாம். தென் குரூப் பிவி, உங்கள் நெட்வொர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுடைய வவுச்சர் என்ன, உங்களுக்கு இந்த மாதம் போனஸ் என்ன, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம இங்கே கீழே இருக்கு, இதை பயன்படுத்திக்க முடியும். அதே போல் டாப் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 பட்டனை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அந்த கேட்டகரி, கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய கேட்டகரி என்ன, எத்தனை பிராண்ட்ஸில் இருக்கு, உங்களுடைய ப்ரொஃபைலு, உங்களுடைய பர்த்டே லிஸ்ட்டு, உங்கள் குழுவில் யார் யாருக்கு இன்னைக்கு டேட்டில் பர்த்டே இருக்குது அவங்களுக்கு நீங்கள் விஷ் லிஸ்ட்டு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் என்ன ஸ்கீம் இருக்குது, அதே போல் வந்து இது வந்து இந்தியாவில் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஸ்கீம். அதே போல் கண்ட்ரி வைஸ் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றதே நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அண்டு உங்களுடைய குரூப் பிவி எவ்வளோ இருக்குது, நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டவுன்லைனுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணனாலும் இதில் நீங்கள் லாகின் பண்ணி அவருடைய டவுன்லைனுடைய ஐடி நம்பரு, டவுன்லைனுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அவருக்கு நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ண முடியும். ரைட். இப்போ வெஸ்டேஜ் வியாபார வாய்ப்பில் ஜாயின் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு நபரை நம்ம குழுவில் ஜாயின் பண்ணணும். இப்போ புதுசாக ஒருத்தர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சேம் வெஸ்டேஜோடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ஆப்பில் லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ண உடனேயே நமக்கு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த டேஷ்போர்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்கா ஆட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த மேலே டாப் லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பட்டனை தொட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துலையும் நியூ மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் நியூ மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் வரலாம், இல்லது கீழே ஆட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற பட்டன் வழியாகவும் வரலாம். இது வந்து புதுசாக ஒரு நபரை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான வழி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைன்அப்பில் வந்துட்டு ரெஃபரல் கோடு அல்லது அப்ளைன் ஐடி. இது என்னங்க ரெஃபரல் கோடு அப்படின்னா, இப்போ இங்கே இந்த டேஷ்போர்டில் பார்த்தோம்லவா ரெஃபர் எ ஃப்ரெண்ட், இந்த ரெஃபர் எ ஃப்ரெண்ட் அப்படின்றது ஒரு ரெஃபரல் கோடு. இந்த கோடு தான் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கோடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீனை காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இது என்னுடைய ரெஃபரல் கோடு. இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ள வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு நீங்க பயன்படுத்தலாம், அது ஆப்ஷனல் தான். அல்லது அப்ளைன் ஐடி, இந்த அப்ளைன் ஐடி அப்படின்றதுல நம்முடைய ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒருத்தர் என்னுடைய குழுவில் நான் ஜாயின் பண்றோம் அப்படின்னா நான் என்ன பண்ணும், என்னுடைய ஐடியை என்டர் பண்ணும். அதே போல நீங்க
உங்களுக்கு கீழே ஒரு நபரை நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஐடி நம்பரை அந்த இடத்துல அப்ளைன் ஐடியா போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஐடி நம்பர் போடுறேன் 84143758. ஸோ இது என்னுடைய ஐடி நம்பர். இதை நான் போட்ட உடனே என்னுடைய பேரு டி விஜயகுமார் அப்படின்றது அந்த இடத்துல என்ன ஆகுது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரி சூஸ் பண்றேன். இந்தியாவில் ஒரு ஆளை ஜாயின் பண்ண போறேன். அப்போ எந்த ஸ்டேட்ல ஜாயின் பண்ண போறோம், பின்கோடு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 603202. இது வந்து தமிழ்நாடு காஞ்சிபுரத்துல இருக்கு. இப்போ மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் யாருடையது, யாரு ஜாயின் பண்றாரோ அவருடைய மொபைல் நம்பர், ரைட்டா. அடுத்தது அவருடைய இமெயில் ஐடி, யாரு ஜாயின் பண்றாரோ அவருடைய இமெயில் ஐடி. ஸோ அவரு மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அவருடைய நேம் ஃபார் எக்ஸாம்பிள் குமார், லாஸ்ட் நேம் வந்து அவருடைய இனிஷியல் இருந்தால் கொடுக்கலாம், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். டேட் ஆஃப் பர்த், அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை பார்த்து கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, யாரு ஜாயின் பண்றாரோ அவருக்கான ஐடி. ஸோ இதை சூஸ் பண்றது புதுசாக யாரு ஜாயின் பண்ண போறாரோ அவருக்கான ஐடி கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அவருக்கு ஆன டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிடும். அண்டு அந்த நபருக்கு நீங்க கொடுத்த மொபைல் நம்பர்ல ஒரு எஸ்எம்எஸ் போயிடும். ஸோ அதில் ஐடியும் பாஸ்வேர்டும் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து புதுசாக ஒரு நபரை ஜாயின் பண்ணுறதுக்கான மெத்தடு. நம்ம இப்படி ஜாயின் பண்ண பிறகு அவரு அந்த ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணி அதுக்கப்புறமா கேஒய்சி அப்டேட் பண்ணி ஸோ அந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ஜாயினிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஐடியை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஜாயினிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல. ஐடி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் லாகின் பண்ணி அந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணி அதுக்கப்புறமா அவரு கேஒய்சி அப்டேட் பண்ணாதான் ஜாயினிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமா மினிமம் ஒரு 30 பாயிண்ட் பொருளை வாங்கி அவர் ஐடியை ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த ஐடி லைஃப் டைம் ஐடியா மாறும். ஸோ இதுதான் ஒரு ஜாயினிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுன்றது இதுதான் மெத்தட், ரைட். இந்த ஜாயினிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் போடுறது அப்படின்றது ஒரு தனி வீடியோவா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம ஜாயின் பண்ணி வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர்டர் போடுறது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரையில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம போடக்கூடிய வீடியோ இமிடியேட்டாக வந்துடும். அண்டு டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரெகுலராக வெஸ்டேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு டைரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.